ஆரோக்கியமான டீ வரிசையில நாம இன்னைக்கு தொட்டாச்சினிங்கி டீ செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அது என்ன தொட்டாச்சினிங்கி? சாலையோரங்களில் பார்த்துருப்போம் நம்ம. ஒரு செடி வந்து தொப்புறது அப்படியே சுருங்கி இலைகள்லாம். இப்ப இருக்கிற ஜென்சி மக்களுக்கு வந்து அவ்வளோ தெரியறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த செடியை வந்து பார்க்கறதுக்கு இடமே கிடையாது. ஆனா கிராமங்களில் வளர்ந்தவங்க, அந்த காலத்துல வளர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நிறைய தோட்டங்கள்லையும் நிறைய புது இடங்கள்லாம் தன்னை போல வந்து வளர்ந்துருக்கும் அந்த தொட்டாச்சினிங்கி செடி. அந்த தொட்டாச்சினிங்கிக்கு மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் உண்டு. தொட்டாச்சினிங்கி பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை வந்து அழகா வந்து சரி செய்யும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, உடம்புல அடிக்கடி அரிப்புகள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து சரி செய்யும். சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு இந்த தொட்டாச்சினிங்கி தான். அப்படின்னு இந்த தொட்டாச்சினிங்கி பார்த்தீங்கன்னா சாலைகள் எங்கே பார்த்தாலும் உடனே 10 இலை 20 இலையை பறிச்சுட்டு வந்துருங்க. கூடவே அதோட விதைகள் எல்லாம் மலர் கிடைச்சா இன்னும் ரொம்ப நல்லது, பறிச்சுட்டு வந்துருங்க. அப்படி கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தொட்டாச்சினிங்கி பொடியை வந்து தருவாங்க. இப்போ டீ செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 250 ml தண்ணியில் இந்த தொட்டாச்சினிங்கி இலை, மலர், விதை இருக்குல்ல, இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா வெளிர் மஞ்சள் நேரத்துக்கு வந்த பிறகு இறக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேன் அல்லது நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் குடிக்கலாம். சர்க்கரை உள்ளவங்க வந்து தேன், நாட்டு சர்க்கரை இதுன்னு சேர்த்துக்கணும், அப்படியே குடிக்க நல்லா தான் இருக்கும். சிறுநீர் பாதையில் பிரச்சனை இருக்கவங்க மட்டும் கிடையாதுங்க, தூக்கம் வரலன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த தொட்டாச்சினிங்கி டீங்கிறது மிகச்சிறந்த மருந்து. தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா உறக்கம் வரும்.